எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு தசா காலங்கள்னு வரும்பொழுது இந்த நகைகள் வந்து நமக்கு விற்று ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணலை, ஒரு வீடு கட்டணும். அந்த வீட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நிமிஷம் நமக்கு பணம் பத்தலை அப்படிங்கும் பொழுது நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம், இல்லை நகைகளை வந்து நாம் விற்கிறோம் ஒரு வீடு கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வாங்குகிறோம், நம்மளுடைய தசா காலங்கள் நல்லா இருக்கிற டைமில் திரும்பவும் அந்த நகையை வந்து நம்ம சேர்த்துக்கொள்கிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம சேமித்து வைத்த நகைகள் நம்மளை விட்டு போவது அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும். இந்த நிறைய பேருக்கு அந்த நகை தொலைந்து போவது அப்படிங்கிறது உண்டு. அதுவும் குரு, சுக்கிரன், சனியினுடைய தாக்கமும் கேதுவினுடைய தாக்கமும். நீங்கள் கேது தசையில் வந்து பாருங்கள், பொதுவாகவே பெண்களோ ஆண்களோ அவங்களுடைய நகை வந்து காணாமல் போகிறது, திருடு போகிறது. ஒன்று நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது யாராவது திருடிடுவாங்க, இல்லை நாம் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துடுவோம். இப்படி ஏதாவது ஒன்று நம்ம கையில் போட்டிருக்கிற ரிங்கோ, ஒரு சின்ன சின்ன பொருள், ஒரு சிலருக்கு பெரிய பொருள்களாக கூட களவு போகலாம்.